கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, வல்ல பிதாவே, இந்த வார்த்தை போய் எங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரும் இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தகப்பனே நாங்கள் கிரகிக்கத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் இருதயங்களுக்குள்ளே சென்று எங்களை மீட்பிக்க வழிகளிலே நடத்த கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேனப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரம் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான மாமிசத்தின் கிரியைகளையும் கர்த்தருடைய பாதத்துக்கு கீழ்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி தூக்கி நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே இன்றைய நாள்ல ஆண்டவர் சொன்ன 2 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள் என்று. இன்னொரு காரியம் சொன்னார், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்குமானால் இது பலன் அல்ல, அது நிலத்திலே விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலன். முதலாவது பூமிக்கு உப்பாய் இருக்கிறது, அடுத்தது மிகுந்த பலன் கொடுக்கிறது. இந்த 2 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதிரால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுகிறதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுகிறதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அப்ப நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், இருக்க வேண்டும் என்று சொல்ல இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உப்பை குறித்து ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்கள்ல இருந்து, உதாரணத்தோட கடுகு விதையை குறித்து சொல்லும் பொழுது இப்படி சின்ன சின்ன காரியங்கள்ல இருந்து அவர் ஒரு ஒரு சிறியாரில் இருந்து பெரியார் வரை இல்லையண்டா எல்லாரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி ஒவ்வொரு உவமைகளை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அதுல இருந்து அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள கூடியதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறவர். இன்றைய நாளில கர்த்தர் எங்களை பார்த்து நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்றார். அப்ப நம்ம ஆண்டவர் எங்களை குறித்து ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். பூமிக்கு என்னவா இருக்கணுமா? உப்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எங்கள் ஒவ்வொருவரை குறித்து. அடுத்த காரியம் பார்ப்போம். கோதுமை மணியை குறித்து சொல்லுகிறார். அது விழுந்து சாகாவிடில் அது என்ன செய்யாதான், பலன் கொடுக்காதுன்னு சொல்லுகிறார். கிட்டத்தட்ட இந்த 2ம் ஒரே மாதிரி எனக்கு தெரிந்தது. நான் உப்பை குறித்து கொஞ்சம் சொல்லி கோதுமை மணியை குறித்து அதிக காரியங்கள் பார்ப்போம். முதலாவது, இந்த உப்பை செய்யும் பொழுது எனக்கு தெரியாது, நான் இருந்தது குளம் தான் இருக்குது, அதனால உப்பு தெரியாது. நீங்க கடற்பகுதியில இருந்து நீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உப்பை சாதாரணமாக செய்யும் பொழுது அவங்க முதல்ல எப்படி செய்வாங்கன்னு சொன்னா, கடல்ல இருந்து அந்த கடற்கரையில உப்பளம் என்று சொல்லுவாங்க இல்லையா, வயல் மாதிரி கட்டி வச்சுப்பாங்க. நினைக்கிறேன் ஒருவேளை இங்க வருமானம் இருக்கலாம். அந்த தண்ணியை இங்க என்ன செய்வாங்க, அந்த உப்பளம் என்ற ஒரு வயல் மாதிரி ஒன்றை கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள என்ன செய்வாங்க, அந்த தண்ணியை எடுப்பாங்க. எடுத்துதான் அந்த உப்பை அவங்க என்ன செய்வாங்க. அப்ப இது அநேகர் இந்த விளக்கம் தந்திருக்கலாம். ஒருவேளை அந்த கடல் இந்த உலகத்தை குறிக்கும். இது நான் சொல்ற விளக்கம் வேற ஊழியக்காரர் சொல்லி இருக்கலாம். கடல் தண்ணீருக்கு தான் அவ்வளவும் நீங்க இந்த பூமியில வாழ்க்கிற ஜனங்கள் என்று நினைத்துக் கொள்ள. இப்ப இந்த உப்பளம் அதை சபை அப்படின்னு நினைத்துக் கொள்ள. நாங்க எல்லாம் அங்கே இருந்து சபைக்குள்ள வந்தோம். அங்க இருந்து நாங்க எங்க வந்திருக்கிறோம், சபைக்குள்ள வந்திருக்கிறோம். அப்ப அதனாலதான் சபை இருக்கிறது. இப்ப இந்த லுசன் பட்டணம் இருக்கு, இதுல இந்த சபை இருக்குன்னு சொன்னா நாங்க போறோம், சுவிசேஷம் சொல்றோம். எப்படி அந்த தண்ணி அந்த உப்பளத்துக்குள்ள வருகிறதோ, உப்பாக்குறதோ, அதே போலதான் நாங்க என்ன செய்யறோம், வெளியில போறோம், சுவிசேஷம் சொல்றோம், அந்த தண்ணி என்ன செய்யறோம், இங்க கொண்டு உப்பாக்குறோம். நாங்க ஒரு நாள்ல தண்ணியா இருக்கோம், இன்னைக்கு எப்படியா இருக்கிறோம், உப்பா இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் எங்களை பார்த்து என்ன சொல்றார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள் என்று சொல்றார். அப்ப கவனிங்க, கடல் தண்ணி இப்ப அந்த உப்பளம் அந்த வரம்பு அதுக்குள்ள வந்த பொழுது அது உடனே உப்பாகுமா?
நான் நினைக்கிறேன் இப்படின்னு சொல்லி அந்த சூரிய ஒளி பட 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 அதுல இருக்கிற அந்த தண்ணி தன்மை ஒருவேளை ஆவியாகி போகலாம். அப்போ அப்ப அதை என்ன செய்யுது, உப்பு வரலாம். நீங்க அதே மாதிரி தான் சபையும். நம்ம சபைக்குள்ள வந்த பொழுது நீதியின் சூரியனாகிய இயேசு உதிக்க 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 எப்படி அந்த உப்புல அந்த இதுல இருந்து தண்ணி எல்லாம் ஆவியா போகும் பொழுது அது உப்பா மாறுதோ சுவையாய், அதே போலதான் நீதியின் சூரியனாகிய இயேசு எங்கள்ல உதிக்க உதிக்க ஒரு நாள் ஆராதனையில கலந்து கொண்டு ஆராதிக்க 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 தண்ணி எப்படி பிரிகிறது, அதே போல எங்கள்கிட்ட இருந்து என்ன பிரியும், ஒவ்வொரு சுபாவங்கள் ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்யும், அது பிரிந்து 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 அங்க கடைசியில மிஞ்சுறதுதான் அந்த கடையில விற்கிறது. நீங்க வேண்டி கரைக்கெல்லாம் போடுவீங்க, அது பெட்டியில அடைச்சு அழகா இந்த யூரோப்ல விற்பாங்க இல்லையா. அப்ப அந்த அப்படி நம்ம மாற வேண்டும் என்றது ஆண்டவர் விரும்புகிறார். அதான் நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறன்னு சொல்றார். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த சபையில துதிக்கிறது மாத்திரமல்ல, ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய வீட்டுல அனுதினமும் நம்ம செய்ய 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 அது என்ன செய்யும், மாறும். அந்த உப்பளத்துக்கும் கடலுக்கும் வந்து அந்த உப்பாகினா பிறகு அந்த உப்பளம் என்ன தெரிந்தானே, பக்கத்துல இருக்கிற ஒரு சும்மா சொல்ற உப்பா இவங்களுக்கு விளங்காசுல பிள்ளைகளுக்கு. அப்ப இந்த உப்பா வந்தா பிறகும் அந்த தண்ணியோட தொடர்ந்து இருந்ததுன்னு சொன்னா இந்த உப்பு என்ன செய்யும், திரும்ப கரைஞ்சு கரைஞ்சு. இதுதான் நமக்கு இந்த போராட்டம். உங்களுக்கு இல்ல, எல்லாருக்கும் சிகப்பட்டா பிறகு இந்த போராட்டம் எல்லாருக்கும் உண்டு. அதனாலதான் கர்த்தர் இன்னொரு ஆளை கொண்டு அதை எச்சரிப்பார், நீ இப்படி ஒரு காரியத்துக்கு போயிடாத விழுதுறாத, அதை எச்சரிச்சு நம்மளை என்ன செய்ய மாட்டார். எப்படி அந்த உப்பளத்துல உப்பாக்கினா பிறகு அந்த உப்பு அங்க ஒரு ஆள் இருக்கும் அதை காப்பாற்று, அந்த தண்ணி அலைய வந்து அடிச்சு திரும்ப அது கரையாதபடிக்கு அங்க ஆரோடு நிப்பான் அதை பராமரிக்கிறதுக்கு. அதே போலதான் எங்களுக்கு ஒருவர் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் இயேசு. அவர் எங்களை என்ன செய்கிறார், நம்ம சில நேரம் எங்களோட நேரடியா பேசுவார், சில நேரம் எங்களுக்கு உணர்த்துவார் எங்களுடைய இதயத்துல, நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படி நடந்து கொள்ளணும், நான் இதை செய்துட்டேனே, செய்தது தவறு. நம்மளாக சில நேரம் என்ன செய்வோம், நம்ம நினைச்ச கூடாது, நாங்க தான் செய்யறோம் என்று அது கர்த்தர் ஆவியானவர் நடத்துறது. இல்லைன்னா இன்னொரு ஆளை கொண்டு என்ன செய்வா அந்த காரியத்தை செய்தார். அவர் எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. அவர் என்ன செய்கிறார், அவர் நம்மளை எடுத்து நம்மளை உருவாக்கி நம்மள எதெல்லாம் தேவையில்லாதோ அதெல்லாம் நம்மளை அனுசனும் விலத்தி விட்டு நம்மளை பாதுகாத்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்கும் விவரத்திற்கும் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படியா விரும்புகிறார், நீங்க உப்பாய் இருங்கள் என்று சொல்லி விரும்புகிறார் சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம உப்பாயிட்டோம். இப்ப அந்த உப்பளத்துல உப்பெல்லாம் செய்தாச்சு. இப்ப ஒரு வசனம் வாசிப்போம், நீங்க மாத்திரம் டக்குனு வாசிங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம், 2 பேதுரு 1வது அதிகாரம் 2 பேதுரு 1வது அதிகாரத்துல 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. இப்ப அந்த உப்பளத்துல உப்பு ரெடி ஆயிடுச்சு, உப்பு அங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்புக்கு என்ன தெரியும், குளத்துல உப்பு ரெடி ஆயிட்டு இப்ப உப்புக்கு என்ன தெரியும், அழைப்பும் அழைப்பும் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அவைகளை செய்தால் நீங்கள் இடறுவதில்லை. அந்த உப்புக்கு இப்ப தெரிஞ்சிடணும். இப்ப உப்பாயினா பிறகு உப்புக்கு தெரிஞ்சிடணும் என்ற வேலை என்ன, நான் இப்போ உலகத்துல போய் அவங்க இந்த பேக்கெட்ல அடைச்சு என்ன செய்யறாங்க, எல்லா கடையிலையும் இருக்கும். என்னதான் உப்பு மலிவா இருந்தாலும் நம்ம காசு கொடுத்தா ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்குறானா உப்பு, எனக்கு தெரிஞ்சில்ல. அந்த கர்த்தரோடு இருக்கிறவர்களுக்கு அந்த கனம் உண்டு. நம்மள அதை தேடக்கூடாது, அதுவா வரும். நம்ம மேல ஒரு மரியாதை இருக்கணும். ஐயோ இது ஜெயிச்சு போறான்,
அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒதுங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. நீங்க இங்க போகும்போது இது சேர்ச்சாக்கள் இது கொடுத்தா இதை சாப்பிட மாட்டாங்க, இது சேர்ச்சாக்கள் இவங்களை இப்படித்தான். நீங்க வீடுகளை போகும்போது உங்க சொந்தக்காரர் சில நேரம் நக்கலா அப்படி செய்வாங்க, பார்த்துருக்கிறீங்க தான், அந்த மாதிரி செய்வாங்க. இப்ப கவனிங்க, இப்ப அந்த உப்பாக்கின பிறகு உப்புக்கு அழைப்பும் என்ன தெரியணும், அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலே தெரிஞ்சிருக்கணும். அப்ப உப்புக்கு தெரியுமானா என்ன, நீ சில நேரம் கட்டி உப்பாயம் வைக்க கூடும், விசில போட்டு அரைச்சு தூள் உப்பாயம் பேக்கெட்ல அடைச்சு நம்மள என்ன செய்வாங்க விற்பாங்கன்றத உப்புக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் உப்பு என்ன செய்யுது, நம்ம பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் அது தெரிஞ்சிடும். தெரிஞ்சு அதுல எப்படியா இருக்கணுமா, ஜாக்கிரதையா இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோமா, இடற மாட்டோம் என்று சொல்லப்படுகிறது. நம்ம அதுல ஜாக்கிரதையா இருந்தா நம்ம இடற மாட்டோம். அதான் ஆண்டவர் சொல்றா, நீங்க பூமிக்கு எப்படியா இருங்க, உப்பாயிருங்கள். அப்ப இந்த ஒவ்வொருவரையும் குறித்து ஒவ்வொரு நோக்கம் உண்டு, ஒவ்வொரு காரியம் உண்டு. அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது அவர் விரும்புறது நம்ம மற்றவங்களுக்கு எப்படியா இருக்கணுமா, உப்பா இருக்கணும் என்று விரும்புறாரு சொல்லப்படுகிறது. இந்த உப்பு குறித்த காரியம் நான் ஒருவேளை எத்தனை பேர் சொல்லி இருக்கலாம், சில காரியம் சொல்லுறேன். உப்பு நமக்கு என்ன செய்யப்படுகிறது, உபயோகப்படுத்தப்படுகிறது இல்லையா. உப்பு நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம பாவிக்கிறோம், அதை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அடுத்தது உப்பு இன்னொரு காரியத்தை செய்யும், மற்ற சாமான்களை பாதுகாக்கிறதுக்கு உப்பு என்ன செய்கிறது, நம்ம போட்டு ஒரு ஒரு கருவாடை பாதுகாக்கிறதுக்கு உப்பை போட்டு வைக்கிறோம். அப்ப உப்பு மற்றவர்களை என்ன செய்யுது, பாதுகாக்குது. ஒரு கேள்விதான், நமக்கு ஒரு காரியம் தெரிஞ்சால் எத்தனை பேர் அதை பாதுகாக்கிறோம் எங்களுக்குள்ள. எனக்கு உதாரணத்துக்கு ஊழியம் செய்யும் பொழுது ஊழியக்காரர்களுக்கு எல்லா காரியம் என்ன செய்ய வரும், தெரிய வரும். சில நேரங்கள்ல அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும், சொல்லாட்டிக்கு நம்ம மேல குற்றம் வரும். இந்த டைம்லயும் நம்ம அதை சொல்லாதபடி நம்ம குற்றவாளியாக்கி அதை தாங்கிக்கிறோம். இது எங்களோட இதை சொல்றோம், உங்களுக்கு அதே மாதிரி வரும். சில நேரம் சில பேர் வந்து இது என்ன இந்த காரியத்தை நீங்க இப்படி செய்வீங்க, நடத்த தெரியாதுன்னு சொல்லுவான். இப்ப இவனுக்கு இதை நான் விளங்க வைக்கணும், ஆனா சொன்னா வெளியில விஷயம் போயிடும். இப்ப அவன் சொல்றதை கட்டுப்பட தப்புன்னு இருக்க ஒரு சூழ்நிலை வரும். இதான் அந்த உப்பு கருவாடை செய்யுது, பாதுகாப்பு. இதே போல நம்மளும் ஒவ்வொரு காரியத்தையும் அதை எப்படி கருவாடு பழுதாம பாதுகாக்கிறதோ நாங்கள் என்ன செய்யணும், அதை பாதுகாக்கிற வேண்டிய ஒரு அவசியத்துக்குள்ள இருக்கிறோம். ஒருவரை என்ன செய்யணும், நான் ஒரு உப்பா இருக்கிறேன், இன்னொருவரை நான் என்ன செய்யணும், பாதுகாக்கிறோம். நான் ஒரு வாழ்வு பிள்ளைகளை நான் என்ன செய்யணும், பாதுகாக்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு குடும்பத்தை என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஒருவருடைய காரியம் எனக்கு தெரிஞ்சு அதை என்ன செய்யணும், நான் உப்பு பாதுகாக்க வேண்டும். அதான் அந்த உப்பினுடைய சுபாவம். அடுத்தது உப்பு என்ன மிகுந்தது, நம்ம இப்படித்தான் சமைச்சாலும் உப்பு தான் என்னத்தை கொண்டு வரும், டேஸ்ட், சுவையை கொண்டு வரும். அந்த அதனுடைய அர்த்தம் நம்மள்ட்ட அது இருக்கணும். நம்ம ஒருவரை நேசிக்கிற ஒரு அன்பாய் நம்ம இருக்கணும். உப்பை நம்ம எப்படி வீட்டுல இருந்து தப்பித்தவர் சமைக்க, அது ஒரு கொஞ்சம் தான் போடுறது, கறிக்கோ என்னத்துக்கோ கொஞ்சம் தான் போடுறது. அது இல்லை என்று சொன்னா நீங்க உங்களோட வீட்டுல என்னெல்லாம் எப்படி இருக்கு, எப்படி இதை சாப்பிடுறது, கடைசியில சாப்பிடாமலே போயிடும் இல்லையா. உப்பு இல்லையா நம்ம சாப்பிடாமலே விட்டுருவோம். டேஸ்டே இதுல உருவாக்குறது உப்புலே புளியிலே தான், மெயின் உப்பு, அதுலதான் டேஸ்ட் உருவாக்குறது. அப்ப அந்த உப்பு இல்லைன்னா நம்ம எப்படி இதன்றோமோ அதே போலதான் எங்களும் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த அன்பு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் விரும்புறது நம்மள எப்படியா இருக்கணுமா, உப்பா இருக்கணும். அப்ப அதை நம்ம அதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டும். உப்பளத்துல உப்பு வந்து நம்ம ஒருவரை புரிஞ்சு கொள்ளணும். எப்படி என்று சொன்னா, தண்ணி அதிகம் சூரிய வெக்க வர்ற ஒரு வயல் முதலத்துல இப்ப நம்ம தண்ணியை விட்டுருக்கோம், உப்பு தண்ணிய, கடல் தண்ணிய. இந்த இடத்துல மாத்திரம் அதிகம் சூரியன் படுதுன்னு சொன்னா இதுதான் முதல்ல என்ன மாறும், இப்ப இங்க இருக்கிற தண்ணி மாறாது. அப்ப இந்த உப்பா மாறினது இதை புரிஞ்சு கொள்ளணும். சபையில வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் பலவீனமான பாத்திரமா இருப்பாங்க, சில பேர் கோபம் வர்றாக்களா இருப்பாங்க, சில பேர் அப்படி ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. அது ரெடி ஆகலன்னு அர்த்தம். நம்ம அதை புரிஞ்சு கொண்டு போனோம் என்று சொன்னா என்ன வராது, பிரச்சனைகள் காரியங்கள் ஒரு காலமும் வராது. அப்ப யார் அதிகம் ஆண்டவரோட நெருங்க 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 நம்ம உப்பா மாறும், மிகுந்த சுவை மிகுந்ததாய் ஒவ்வொரு நாளும் மாறுவோம். அடுத்த காரியம் யோவான் சுவிசேஷம். அதனாலதான் வாலிபர்களை நடத்தும் பொழுது இந்த ஊழியக்காரர் எப்படி நடத்துறாங்க பாருங்க.
அதுக்காக நான் இப்ப எல்லாருக்கும் பொங்கு வச்சு விடல. இது ஏன்னா இப்பதான் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுக்கு வயசு புத்தி எல்லாம் என்ன செய்யுது இப்பதான். இது வளர்ந்து கொண்டு இருக்கு இல்லையா? அது அது வளர 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 அது அது முழுமையாய் அது உப்பா என்ன செய்யும்? ஒரு நாள்ல மாறும் வரைக்கும் நம்ம பொறுப்புள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். அதே போலதான் புதிதாய் ரசிக்கப்படும் பொழுது ஒருத்தர் வரும் பொழுது உடனே அந்த லெவலுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது, அவங்க வர முடியாது இல்லையா? அப்ப ஒருவரை புரிந்து கொண்டு நம்ம இதனோம். யோவான் 12வது அதிகாரத்துல 24வது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலன்களை கொடுக்கும். ஓகே, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் அதை என்ன செய்யுமா? மிகுந்த பலனை கொடுக்கும். எப்படி அந்த உப்போ அதே போலதான் இருக்கும். கவனிங்க, இதுல கோதுமை மணி என்று இருக்கிறது. ஒருவேளை நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம், நெல். இன்னைக்கு எல்லாமே இந்த ஒரு வார்த்தையை வைத்து அதற்கு பிற்பாடு வருகிற அந்த வெளிப்பாடுகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப கவனிங்க, இப்ப இந்த நெல்லு விதைக்கிறது இங்க யாருக்கும் தெரியாது. அங்கே நீங்க நெல்லு விதைத்திருந்தா தெரியும். சின்ன வயசுல இருந்து என்னுடைய அப்பாவுடைய தொழில் தான் நெல் விதைக்கிறது. கோதுமை மணி நிலத்துல விழுந்து செத்தால் அது மிகுந்த என்ன செய்யுமா? பலனை கொடுக்குமா? இந்த நெல்லை கொண்டு போய் சும்மா விதைக்கிறது இல்லை. நான் மிகுந்த பலன் கொடுக்கணும் என்று சொல்லி போயிட்டு விழுந்து நிலத்துல விழுந்துட்டேன்னு சொன்னா வழியாக எல்லா நிலமும் முளைக்க செய்யாது. நம்ம அவசரப்பட்டு எதையும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர காத்திருக்கணும். கோதுமை மணி விழுந்தா மிகுந்த பலன் கொடுக்கும்னு டக்குன்னு விழுந்துடக்கூடாது. எனக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த நெல்லை இத விதைக்கிறதுக்கு முன்பு இந்த வயலை கடைசி 3 தடவை உழுவாங்க. கிண்டுவாங்க 3 தடவை கடைசி ஆக குறைஞ்சது. அதுக்கு பிறகு தண்ணி விட்டு 2 விதமா செய்வாங்க. ஒன்று அப்படி தண்ணி இல்லாம செய்வாங்க, தண்ணி விட்டு அதை சேராக்குவாங்க. நீங்க இப்ப டிவில பார்க்கலாம். இதை சேராக்கி எல்லாம் அப்படி செஞ்சா பிறகு இப்ப நெல்லை கொண்டு போய் சும்மா விதைக்கிறது இல்லை. கொண்டு போய் ஒரு 2 நாள் தண்ணியில ஊற போட்டு அதை திரும்ப எடுத்துக்கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டி அதை மூடி வைக்கும் பொழுதுதான் அந்த முளை வரும். இப்பதான் அங்க எல்லாம் பண்படுத்தப்பட்ட இடத்துல கொண்டு போய் கரெக்டா என்ன செய்யணும், விதைக்கணும். சில நேரங்கள் அவசரப்பட்டு விதையாய் மாறி விதைத்தா முளைக்க மாட்டோம், கடைசி வரை முளைக்கலாம். அது பண்படுத்தப்படணும். அதுக்கு இதை செய்யறது யாருக்கு கிடைக்கணும்? ஆவியானவர் தான் செய்வார். நம்மளை பண்படுத்துவார். நம்ம விட்டு கொடுக்கணும் ஆவியானவர். ஆவியானவருக்கு நம்ம விட்டு தனியாவே எங்களோட இடைப்படுவார். ஆண்காரர் இன்னொரு ஆளை கொண்டுதான் இடைப்படணும் பண்றது இல்லை. ஒருவேளை இன்னொரு ஆளை அப்படி முடியலன்னா இன்னொரு ஆளை கொண்டு இடைப்படுவார். இல்லைன்னா நீங்க வீட்டுல பைபிளை படிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களோட நிலத்தை சரி செய்வார். உங்களை கோதுமையாக மணியாய் விழுவதற்கு அவர் என்ன செய்வார்? சரி செய்வார். அப்ப நிலத்தை அவங்க பண்படுத்தி நெல்லை ஊற விட்டு அதை எடுத்து அதுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க, அந்த சேறு மாதிரி செய்து பிறகுதான் அந்த நெல்லை கொண்டு போய் என்ன செய்வாங்க, விதைப்பார்கள். அப்ப நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? கோதுமை மணியா விழுந்தா மிகுந்த பலன் கொடுக்கணும்னு சும்மா போய் விழுந்துடுறது. நம்ம யாரையும் அப்படி எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு ஆளு இது கோதுமை மணியா விழுந்து முளைச்சி மிகுந்த பலன் கொடுக்கணும், இன்னொரு ஆளை நம்ம திடீரென்று எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருவருடைய வளர்ச்சி ஒவ்வொரு விதமா இருக்கும். சில பேர் சில அனுபவத்துக்குள்ளால வருவதற்கு கர்த்தரே அனுமதிப்பார். அப்பதான் நாளைக்கு ஒரு நேரத்தில் ஒரு ஊழியத்தை ஒரு சபைக்கு நடத்தும் பொழுது நமக்கு தெரியும் இதை செய்திடக்கூடாது. முக்கிய அந்த அனுபவம் என்ன செய்யும்? நமக்கு கர்த்தர் உடைச்சா நம்மளை உடைச்சு உருவாக்கும் பொழுது கைவிட மாட்டாரு, உதவி செய்வார். மனுஷர் ஆரம்பங்களை உடைச்சு மனுஷர்கிட்ட போய் எதுவும் சொல்லி உடைச்சா நம்ம இடறி போயிடும், ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தர் சபையில உடைச்சு நம்மளை உருவாக்கும் பொழுது கைவிட மாட்டார். அவர் நம்மளை கஷ்டமா இருக்கும் அது அந்த நேரத்துல அப்படியே எங்களை கடைசி வரைக்கும் விடுவார். கண்ணால கண்ணீர் வரும் வரைக்கும் தண்ணியை இருந்து யோசிச்சு அப்படியே பைத்தியம் பிடிக்கும் வரைக்கும் விட்டு அந்த கடைசி டைம்ல ஆவியானவர் அப்படியே பிடிச்சி ஒரு ஆறுதலை தருவார். ஆவியானவர் வழிநடத்துகிற அடையாளம் நம்ம கீழ்படிப்போம். எதிர்த்து என்ன செய்ய மாட்டோம், நிற்க மாட்டோம். நம்ம கீழ்படிஞ்சு நம்ம போகிற பொழுது என்ன செய்ய மாட்டோம், ஆவியானவர்கள் நடத்துவதற்கு நம்ம விட்டு கொடுப்போம். அப்ப கவனிங்க, அப்ப இந்த நெல் கோதுமை மணி நிலத்துல விழுந்து
நிலத்திலே விழுந்து சாகாவிடில் அது என்ன செய்யாதான் மிகுந்த பலனை கொடுக்காது என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம எல்லாரும் உருவாக்கப்பட்டு ஆயத்தப்படுத்த எப்படியோ நிலத்துல விழுந்து, அது மாத்திரமல்ல ஒரு நெல்லை அப்படி விதைச்ச பொழுது எல்லாம் பண்படுத்தப்பட்டு நீங்க இந்த நெல்லிட்ட அது என்ன மணி என்றா சொல்றது ஏதோ ஒன்று பதில் இதை பார்த்திருக்கிறீங்களா? அதுல எத்தனை நெல் வரும் என்று? இதுதான் மிகுந்த பலன் கொடுக்கும். ஒரு வாழ் அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட சபையில ஒரு வாழ் நம்ம ஒவ்வொருவரும் அப்படி அப்படி உருவாகிறோம் என்று வைங்க. ஒவ்வொருவரிலையும் எத்தனை எத்தனை நெல் வரும்? ஒருவேளை 50, ஒருவேளை 100 நெல் ஒவ்வொருவரிலையும் வரும். வரும் பொழுது சபை என்ன செய்யாது? இடம் கொள்ளாத அளவுக்கு பெருக்கும். அப்ப கவனிங்க, ஒரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:36, 37, 38. 15:35. ஆகிலும் வாழ்த்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? இப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகி, புத்தியினமே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது நீ உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். 38. அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். கவனிங்க, முதல்ல விழணும் என்று ஆண்டவர் சொல்றார். ஒவ்வொரு விதைக்கும் என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? ஒவ்வொரு மேனியை கொடுக்கிறார். இது யார் கொடுக்கிறது? ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு மேனி யார் கொடுக்கிறது? கர்த்தர் தான் கொடுக்கிறது. இதுல யாரும் எதுவும் செய்ய முடியாது. இத்தனை விதை இருக்கிறோம், இத்தனை விதையும் கட்டாயம் விளக்கம் வேணும். விழுந்து நம்ம என்ன சொல்லணுமா? முளைக்கணும்னு சொல்லப்படுகிறது. ஒருவேளை இதை நீங்க இப்படி கூட எடுக்கலாம், ஞானஸ்தானம் கொண்டு கூட எடுக்கலாம். நம்ம வருகிறோம், நம்மளை தாட்டு என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க. இது நம்ம உருவாகி வரும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேனி. மாமரத்து அந்த விதையை விதைச்சோம்னா அதுல இருந்து என்ன வருது? மாம்பழம் வருது. கொய்யா மரத்து விதையை விதைச்சா கொய்யா மரம் வருது. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மேனி நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம போயிட்டு மாமரத்தை பார்த்து விதையை விதைச்சு போட்டு அது வளர்ந்து காய்ச்சா பிறகு நீ எப்படி மாங்காய் காய்ப்பா இந்த மரத்தை கேட்டா எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? கொடுக்கிறவர் யா கர்த்தர். ஒரு காலமும் என்ன செய்ய முடியாது. அப்படி நம்ம கேட்டு அதுல வேற ஒரு காயை வர வைக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் முதல்ல என்ன எங்களுடைய அழைப்பு, என்ன காரியம். அடுத்தது தேவன் அதை கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு காரியத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஒரு காலம் என்ன செய்ய முடியாது. நம்ம அதை கேட்கவோ அதை மாத்தவோ நம்ம முடியாது. உதாரணத்துக்கு எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கும். ஒருவேளை ஒரு மாமரத்துக்கு ஒருவேளை நான் விளாங்காயா வரணும் என்று சொல்லி விருப்பம் இருக்கலாம். ஆனா வர முடியுமா? அது மாமரத்தினுடைய விருப்பம், கர்த்தருடைய சித்தம் அல்ல. வழங்குதா உங்களுக்கு? கோதுமை மணி இல்லத்துல விழுந்து முட்டிக்கிறது, அது அவருடைய சித்தம். இதை யார் நீங்க அந்த சித்தத்துக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்து அதை எதிர்த்து கூட நீங்க ஜெயிச்சு வர முடியாத போது இன்னொரு மரத்தை பார்த்து நீ இப்படி ஏன் காய்க்கிறான்னு சொல்லி கடைசி வரை ஜெயிக்க முடியாது. முதல்ல என்னையே விட மாட்டார். என்னுடைய அழைப்பு இது, இந்த ரக்ல தான் நான் போகணும், இன்னென்ன டைம் வந்து எனக்கு வச்சிருக்கும் பொழுது, இதுக்கு முந்தும் போது இதன்னும் பொழுது என்னையே விட மாட்டார் பொழுது இன்னொரு ரக்ல போய் இன்னொரு மரத்தை போய் நான் பார்த்து அதை இதற்கு சொல்லும்போது கடைசி வரைக்கும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், விட மாட்டார். ஒரு காலம் செய்ய மாட்டார் கர்த்தர், அதை அனுமதிக்க மாட்டார். இப்ப நம்ம கவனிப்போம் ஒவ்வொரு மரத்தை குறித்து. நியாயாதிபதிகள் 300வது பக்கம் நினைக்கிற நியாயாதிபதிகள் 300வது பக்கம். நியாயாதிபதிகள்ல 9வது அதிகாரம் 8ல இருந்து 314வது பக்கமா? தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுங்கள். ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொடுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது.
அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் கனியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் எல்லாம் முச்செடியை பார்த்து நீ வந்து உங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு முச்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள். நிழல்ல வந்தடையுங்கள். அந்த மரத்தினுடைய சுவாபமா தான் நிழல் இருக்கு. இந்த சம்பவத்துல பாருங்க, ஒவ்வொரு விதைகள் முதலாவது தங்களை குறித்த தெளிவான திட்டம் அதுக்கு என்ன இருக்கு, ஒவ்வொரு மரத்துக்கும் இருக்குது. தங்களை குறித்த ஒரு தெளிவான திட்டம் அந்த மரங்களுக்கு இருக்கு. இதுதான் என்னுடைய வேலை, ஒவ்வொரு மரத்துக்கும் இருக்குது. அவங்க வந்து ராஜாவா எங்களுக்கு அரசாளர்கள் கேட்கிறாங்க. அப்ப இது ஒவ்வொரு மரமும் தெளிவா பேசுது, இதுதான் என்ன குறித்த திட்டம். அப்ப அதுல ஒளிவு மரம் என்ன சொல்லுது, எனக்கு என்ன இருக்குது, ராஜா என்ன ஆளுகிறது என்னுடைய வேலை இல்லை, எனக்குன்ற ஒரு சுபாவம் இருக்கு, எனக்கு ஒரு காரியம் இருக்கு. கர்த்தர் தந்தது என்னது, கொழுமை. அப்படித்தானே இருக்கு. ஒளிவு மரம் அது சொல்லுது கொழுமை சொல்லுது. அடுத்த மரம் சொல்லுது, அத்தி மரம் என்ன சொல்லுது, மதுரம் நற்கனி. இதுதான் இந்த வேலை. நான் வந்து என்னத்துக்கு வரல, அரசாலை எல்லாம் நான் வரவில்லை, என்னோட வேலை இதுதான், நற்கனி கொடுக்கிறது. திராட்சை செடி என்ன சொல்லுது, நான் வந்து என்ன புளிஞ்சு ரசம் கொடுக்கிறது தான் என்னுடைய வேலை என்று சொல்லுகிறது. முச்சடி சொல்லுகிறது, நான் நிழல் கொடுக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப கவனிங்க, முதலாவது இந்த மரங்களுடைய காரியம் தன்னை குறித்த ஒரு தெளிவான திட்டத்தை என்ன செய்திருக்கு. நீங்க ஊழியத்துல மாத்திரம் இதை எடுக்கக்கூடாது, உங்களோட வாழ்க்கை குறித்த, உங்களோட குடும்பம், நீங்க செய்கிற காரியத்தை குறித்த ஒரு தெளிவான திட்டம் இருக்கும். நிறைய தமிழாக்களுக்கு இது இல்லை. இல்லாதவங்க பிரச்சனை வருது. தனிய ஊழியம் மாத்திரம் அல்ல, குடும்பம், நம்ம இப்படி இருக்கிறோம், நமக்கு இருக்கணும். அது எங்களுடைய நோக்கம் என்ன, நம்ம கல்யாணம் செய்யும்போது எங்களுடைய நோக்கம் என்ன. கல்யாணம் செய்து வைக்கிறாங்கன்னா இன்பத்திலும் துன்பத்திலும். அப்ப அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அவங்களோட படிப்பு காரியத்துல பார்த்து அவங்க என்னத்துல படிக்கிறாங்க, அவங்களோட விருப்பம், அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும் இல்லையா. அப்படித்தான் அந்த இல்ல போகும்போது பார்ப்போம், பாஸ் பண்ணினா டாக்டரா போகும், இல்லையா மாட்டு டாக்டர் என்ன போக வேண்டியதா மாட்டு. அது ஒரு திட்டம் போட்டு இருக்கணும். நீங்க தனியா ஊழியம் சொல்லி நீங்க எடுத்துட்டாங்க. அப்ப ஒவ்வொன்றுக்கும் தெரியுது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அழகாய் கர்த்தர் பைபிள் என்ன தந்திருக்கிறார், வெளியே தந்திருக்கிறார். இதுல நம்ம வாழ்வதற்கு, இந்த பூமியில வாழ்வதற்கு எல்லா காரியங்களும் உண்டு. நம்ம அதன் வழியாக நம்ம கடந்து சொல்லணும். அப்ப நம்ம அந்த பிளானிங் படி அப்படியே போகும் பொழுது இடையில பிரச்சனைகள் வரும் பொழுது என்னுடைய சரியான இதான் இந்த மரமெல்லாம் உண்டா நிக்குது. இப்ப இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, என்னது, எல்லாம் கூடி வந்து கேட்கிறாங்க, என்ன செய், அரசாளு. அப்ப இந்த ஒவ்வொரு மரம் என்ன சொல்லுது, தங்களோட வேலை என்னவோ இதுவா, இந்த வேலை இதுதான், நான் இதை விட்டுட்டு வர மாட்டேனப்பா. இந்த டைம்ல நான் எனக்கு தெரியணும் என்னுடைய அழைப்பு, என்னுடைய காரியம், இதைத்தான் அந்த மரங்கள் எல்லாம் செய்து, இதுதான் என்னுடைய வேலை, நான் திராட்சை ரசம் கொடுக்கறதுதான் வேலை, நான் சாகு வரைக்கும் எனக்கு வேலை என்னது அதுதான். அப்ப அதெல்லாம் என்ன செய்து, அப்ப முதலாவது காரியம் தங்களை குறித்து தெளிவான ஒரு திட்டம், இதுதான் என்னுடைய வேலை என்று சொல்லி அதெல்லாம் தெளிவா இருக்கிறது. அடுத்த காரியம், ஒவ்வொரு மரமும் வெவ்வேறா என்ன செய்து, எல்லாம் திராட்சரசத்தை கொடுக்கல, எல்லாம் கொழுமையை கொடுக்கல. அதுல ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு வெவ்வேறு காரியத்தை செய்கிறது. இதை ஒவ்வொருவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இவ்வளவு பேரும் இருக்கிறோம், இத்தனை மரங்கள், ஒவ்வொன்று ஒன்று பாடும், ஒன்று தீர்க்க தரிசனம் சொல்லும், ஒன்று ஜெபிக்கும். எல்லாரும் ஜெபிக்கணும், அதாவது சிலருக்கு ஸ்பெஷலா கொடுப்பார் ஜெபத்தை நடக்கிறது. ஒன்று ஜெபிக்கும், இன்னொன்று கூட்டும் துடைக்கும், இன்னொன்று கிச்சன் பக்கமே வராது.
சண்டை பிடிக்க முடியாது, உபதேசம் தான் செய்ய முடியும். இதுல எல்லாரும் சேர்த்து சொல்லணும், உபதேசம் செய்ய முடியும், அவ்வளவுதான். கவனிங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றிற்கும் அந்த மரம் ஒவ்வொன்றும் வெவ்வேறு வித்தியாசமான செயல்பாடை செய்யுது. அதுல வாய்ச்ச மரம் நீங்க வீட்டை போய் திரும்ப வாசிங்க, ஒவ்வொன்றும் வெவ்வேறு வேலையை செய்கிறது. அடுத்த மூன்றாவது காரியம், ஒவ்வொரு மரமும் மற்ற மரத்தோட என்ன செய்யல, பேச்சு பேசலாம், சண்டை பிடிக்கலாம், செய்யல. வீட்டுல நல்லா வாய்ச்சு பாருங்க. அந்த மரம் அந்த மரத்தை பார்த்து, நீ முதல்ல என்கிட்ட வரல, நீ முதல்ல அங்க பொண்ணு முதலாவது கேட்ட மரம் சொல்லிச்சா மற்ற மரங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஒவ்வொரு மரமும் தன்னுடைய வேலை என்னவோ அதுல கரெக்டா இருக்குது, அது ஒவ்வொன்றும் ஒன்றொன்று செய்யல. அடுத்தது, தெளிவான ஒரு முடிவை என்ன செய்யுது அந்த மரங்கள் சொல்லுகிறது. அப்ப நம்மளும் இப்படி நம்ம வாழ்க்கிற பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம், எந்த விதமான காரியங்களும் வர முடியாது. தெளிவான முடிவு, இதுதான் என்னுடைய வேலைன்னு சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, கலப்பையில் கை வைத்த பின்பு திரும்பி பார்த்தா அது இடரும் இல்லையா? நீங்க கலப்பையில தெரியுமா உங்களுக்கு, மாடு விழும் பொழுது ஒரு மாட்டு இஞ்சால ஒரு மாட்டை விட்டு மேல ஒரு தடி வச்சுட்டு நடுவுல ஒன்று செய்வாங்க, அந்த அது நிலத்தை உழும், இங்க நெக்கல்ல விழுறாங்க. இதை உழும் பொழுது இந்த கீழே இருக்கிறது இரும்பால செய்த கத்தி மாதிரி இருக்கும். எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. ஏன்னா அதை நீங்க சரியா புடிச்சு கொண்டு போவாங்க. இதுல பிறகு பார்த்தா இப்ப மாட்டின கால், இப்படி கால் ரெண்டு மாட்டின நடுவுல தான் அது இருக்கும். நீங்க கொஞ்சம் மிஞ்சால பார்த்து அதை திருப்பினீங்கன்னு சொன்னா மாட்டின அந்த கீழ் கால் இருக்கு தெரியுமா, அது மாடு இருக்கா துடிக்கும். நான் பல தடவை செஞ்சிருக்கிறேன், ரத்திகப்படுறதுக்கு முந்தி. ரத்திகப்பட்ட பிறகு செய்யக்கூடாது. செஞ்சா என்ன செய்யும், கலப்பையில் கை வைத்து நீங்க எல்லாரும் என்ன செஞ்சீங்க, கை வச்சிட்டீங்க. அப்ப நீங்க திரும்பி பார்த்தா என்ன நடக்கும், பாவம், மாடு பாவம், நான் திரும்பி பார்த்தா நீங்க பாவம், நீங்க திரும்பி பார்த்தா நான் பாவம். மாறி மாறி என்ன செய்வோம், குத்துவோம். நம்ம கரெக்டா போகலன்னு சொன்னா மாறி மாறி ஒருவருக்கு என்ன செய்வோம், குத்துவோம். ரத்தம் வரும், உடையும், சேதம் வரும், பாதிப்புகள் வரும். அப்ப கலப்பையில் கைவத்தம் என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 18வது வசனம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 18வது வசனம். தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் இருக்கிறாரா, வைத்திருக்கிறாரா. அப்ப சபை எடுத்துக்கொள்ளலாம், உங்களோட சரீரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மூக்கை இப்படி வச்சிருக்கிறார் இல்லையா, மூக்கை அப்படி திருப்பி வச்சிருந்தா நம்ம மலையக்க என்ன செய்ய முடியாது, போகாது. எப்படி போறது, உள்ள இல்லையா. காதை சைட்டா வச்சிருக்கிறா, நேரா வைக்கல, நேரா வச்சு தண்ணி போகும். இப்படியே தாண்டணும்னு சொன்னா போகா. அப்ப கவனிங்க, அது அழகா வச்சிருக்கிறா. அப்ப சபையையும் என்ன செய்யுது, சரீரம் என்று சொல்லப்படுகிறது. சரீரத்துல ஒன்றையும் கத்த அழகாய் நேர்த்தியா என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். வைத்துக் கொண்டு செல்லுவார். கர்த்தரை அதை தேவைப்படும் போது அதை மாற்றி அமைப்பார். அவர் செய்தா எல்லாம் நேர்த்தி கிரியமாக இருக்கும். மனுஷன் திட்டம் போட்டு மனிதன் செய்ய வலிக்கிட்டா குழப்பம் வரும் இல்லையா, அதுக்குள்ள எந்த காரியம் வராது. அப்ப கர்த்த தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்துல என்ன செய்கிறாரா, வைக்கிறாரா. அப்ப நம்ம அதை எடுக்கிறது, மாற்றுறது, திட்டம் போடுறது, பேசுறது, இந்த காரியம் எதுவும் செய்து ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. எப்படி மூக்க திருப்பி வைக்க முடியாது. மைக்கேல் ஜாக்சன் தெரியுமா, இவன் கணக்கான இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். இவன் எல்லாத்தையும் மாத்தணும், சக்கரத்துல தோலை மாத்தி, மூக்க மாத்தி, போயிடுச்சு. மாத்தினா போயிடும், அவ்வளவுதான். ஜாக்கிரதை. அப்ப நம்ம கர்த்தருடைய சுத்தத்தை அறிந்து கொள்ளணும். அவர் தான் அவயவங்கள் எல்லாத்தையும் வைக்கிறாரா. கடைசி வசனம் மத்தேயு 5 நம்ம வாய்ச்சைக்கு வருவோம். 13வது வசனத்துல இருந்து 16 வரைக்கும். மத்தேயு 5. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்.
இவ்விதமாய் மனுஷரும் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். இதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய இந்த ரெண்டு சொற்கள் இல்லைன்னா உவமைகள் இல்லைன்னா இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்னென்றால், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். கோதுமை மணி விழுந்து சாகாவட்டில் அது மிகுந்த பலனை கொடுக்காது. அந்த கோதுமை மணி வசனமே எந்த சந்தர்ப்பத்துல சொல்றாருன்னா, இப்ப ஆண்டவர் அந்த பாடுபடுற கூப்பிடுறாரு. அவர் பிடிச்சு அடிச்சு அவரை சிலுவையில் அரைஞ்சு கொல்ல போறாங்க. இப்பதான் சொல்றாரு அவர். அப்ப ஆண்டவர் அந்த அதுக்கு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம கிருபையா ரசிக்கப்பட்டிருக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறோம், அவருடைய தயவு கிடைத்திருக்கிறது. அப்ப அவர் அதை செய்ததுனால, கோதுமை மணியா விழுந்ததுனாலதான் அது என்ன செய்திருக்கு, எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதே போலதான் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கிறார். நீங்க உலகத்துக்கு உப்பாயிருங்கள், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்ப உப்பு நம்ம என்ன செய்கிறோம், சாதாரணமா உப்பையே நம்ம எவ்வளவோ அதை கௌரவமாய் காரியத்துக்குள்ள நம்ம கொண்டு செல்கிறோம். அது இல்லாம நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாத பொழுது நம்மளோட பழகிறவங்க சபையில மாத்திரம் இல்ல, வெளியில மற்ற இடங்கள்ல எல்லா இடங்களிலேயும் எங்களை பார்க்கிற பொழுது அவங்க மகிமைப்படுத்தணுமா, எங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை என்ன செய்யணுமா, மகிமைப்படுத்தணும். அவருடைய வெளிச்சம், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பிரகாசமான அந்த வெளிச்சம் என்ன செய்யணுமா, பிரகாசிப்போம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாள்ல அப்படியே ஜெபிப்போம். கர்த்தர் அவரவர் திராணிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொருவரையும் அவர் எதிர்பார்க்கிறார். நான் சொன்ன பிரகாரமாய் உடனே உப்பா என்ன செய்ய முடியாது, ஒரு வாழ் மாற முடியாது. அதே நேரத்துல உப்பாய் ஒரு வாழ் மாறி இருக்கட்டு சொன்னா இன்னொரு ஆளை நம்ம அந்த ரேஞ்சுக்கு உடனடியா எதிர்பார்க்க முடியாது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வளருவாங்க. வளர்க்கிற பொழுது சில நேரம் சில பிரச்சனைகள் வரும், சில காரியங்கள் வரும். அப்போ ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அந்த மரங்கள் புரிந்து கொண்டதோ, நம்ம ஒருவரோட புரிந்து கொண்டு அவங்களை தொடர்ந்து நேசித்து அவங்களுக்காக ஜெபித்து அந்த ஒரு வழிக்குள்ள கொண்டு வரும் பொழுதுதான் நம்ம எல்லாரும் கனியுள்ள மரங்களாய் நம்ம மாற முடியும். கர்த்தர் அந்த அனுபவத்தை, அந்த பக்குவத்தை எங்களுக்கு தருபடியாய் அப்படியே நாங்க ஜெபிக்க போகிறோம். பிதாவே தகப்பனே, நாளிலே இதோ தகப்பனே இந்த வார்த்தையின்படி பிதாவே எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உலகத்திற்கு உப்பாய் இருக்கும்படியா எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. அதன் நிமித்தமா உங்களுடைய நாமம் மகிமைப்பட பிதாவே உமக்கு மகிமை உண்டாக ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. நான் இன்னும் ஆவிக்குள்ளே வளரணும், இன்னமும் உங்களுடைய காரியங்களை அறிந்து கொள்ளணும்ப்பா. பிதாவே நான் சரியான நிலமாக்கப்பட்டு கோதுமை மணியாய் மடிந்து இதோ அநேகருக்கு பலனுள்ள ஒரு பாத்திரமாய் என்னை வணிந்து கொள்ளுங்கப்பா. பிதாவே எப்படியா இந்த தண்ணீர் சூரிய ஒளி பட அது உப்பாக மாறுகிறதோ அதே போல நான் நாளுக்கு நாள் உமக்குள்ளே பலப்பட என்னிடத்துல இருக்கிற உமக்கு பிரியமில்லாத எல்லாம் வெளியேறு. பிதாவே தகப்பனே இதோ என்னிடத்துல இருக்கிற எல்லா விதமான உமக்கு பிரியமில்லாத காரியங்களும் வெளியேற நான் இந்த உலகத்திற்கு உப்பாய் மாற விரும்புகிறேன் அப்பா. அப்படியா என்னை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்கப்பா. இதாவே இந்த உலகத்திலே வாழும் போது தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தோடு ஒட்டாதபடிக்கு நாளுக்கு நாள் தகப்பனே அதில் இருந்து வேறு பிரிக்கப்பட பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு தடங்கல்களும் இடர்களும் தகப்பனே ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு ஒவ்வொரு அனுபவத்தை தந்து ஒரு நாளில் எங்களுடைய அழைப்புகளுக்குள் நாங்கள் கடந்து சென்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கலப்பையில் கைவிட்ட பின்பு திரும்பி பார்க்காதபடி ஒவ்வொரு போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் ஒவ்வொரு காரியங்களும் சத்துரு கொண்டு வருகிற பொழுது மனிதர்கள் நான் வருகிற பொழுது தகப்பனே உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து நான் செல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அவயவங்கள் ஒவ்வொன்றையும் பிதாவை உம்முடைய சித்தப்படி நீங்க வைத்திருக்கிறீங்க. அதிலே நாங்கள் தலையிடாதபடிக்கு தகப்பனே, அதை நாங்கள் மாற்றாதபடிக்கு தகப்பனே, எங்களுடைய விருப்பங்களை அதுக்குள்ளே கொண்டு வராதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க.
மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து இதாவே எங்களுடைய வழிகளுக்கு சொல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே உலகத்துக்கு உப்பாக மாற்றுங்கள். கோதுமை மணியாய் நிலத்திலே விழுந்து அநேகருக்கு நாங்கள் தகப்பனை பலனுள்ளவர்களாய் பயனுள்ளவர்களாய் மாற்றுங்க. தனிய சபையில் ஆராதனைகள் மாத்திரம் அல்ல, உலகத்துல வாழ்கிற மற்ற மனிதர்கள், தடுமாறுகிற மனிதர்கள், வழி தெரியாத மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வழியில நாங்க உதவி செய்ய கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியங்கள் மாத்திரம் அல்ல, சபை ஊழியம் மாத்திரம் அல்ல, வெளியிலும் நாங்கள் அநேகருக்கு உதவிகளை செய்ய நாங்கள் பலனுள்ள பாத்திரங்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. இந்த கருத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.